அது இறந்த கால குறிப்பில் அங்க நிக்குது. ஆனா நிபந்தனை எச்ச விகுதியாகி ஆள் விகுதி அங்க சேரும் போது இங்க நிபந்தனை எச்சம் என்ன அந்த எதிர்காலத்தை உணர்த்துது, அதுதான் அங்க மேலோங்கி நிற்கிறது. அதுல ஏற்கனவே இருந்த அந்த அடிச்சொல், அந்த செய்த நிச்சத்தில் இருந்த அந்த காலம் மறைந்து நிற்கிறது என்பதை நினைவில் கொள்வோம். இதுல வினைசார் விகுதி என்று எடுத்துக்கொண்டால் அது தனிநிலை விகுதி, கூட்டுநிலை விகுதி. ஒன்றை நான் இதற்கு முன் உள்ள தனிநிலை விகுதியை இன்னும் கொஞ்சம் விளக்கி ஆகணும். இங்க தனிநிலை விகுதி என்று ஏன் பெயர் கொடுத்தோம் என்று சொன்னால், இந்த இன் ஆல் என்பதெல்லாம் தனி விகுதியாக நின்று இங்கு செயல்படுகிறது. வினைசார் விகுதி என்று பார்த்தால் அதுல தனிநிலை விகுதியும் உண்டு, கூட்டுநிலை விகுதியும் உண்டு. அது எப்படின்னு சொன்னா, முற்று வினை கூட்டல் தனி விகுதி என்ற வகையில தனிநிலை விகுதி செயல்படுது. அதாவது வந்தான் கூட்டல் ஏல் வந்தானேல், கேட்டான் கூட்டல் என்றால் கேட்டான் என்றால் என்பதாக செயல்படுகிறது. இப்ப வந்தான் கேட்டான் என்பதெல்லாம் ஏற்கனவே வினைமுற்றாக இருக்கிறது. வந்தான் இறந்த கால வினைமுற்று, கேட்டான் இறந்த கால வினைமுற்று. ஏல் சேரும் போது வந்தானேல், வந்தான் கூட்டல் ஏல் வந்தானேல் என்றால் எதிர்கால குறிப்பை அங்கு உணர்த்துகிறது. அந்த இறந்த காலம் அங்க மறைந்து விடுகிறது. கேட்டான் கூட்டல் என்றால் கேட்டான் என்றால் கேட்டால் தருவேன் என்ற பொருள். அதே போல கூட்டு நிலை விகுதி என்று பார்க்கும் பொழுது முற்று வினை கூட்டல் கூட்டு நிலை விகுதி என்று வருகிறது. அதாவது வந்தான் கூட்டல் ஏ கூட்டல் ஆயின், ஏ என்பது ஒரு விகுதி நிலையில நிற்குது. அது போல ஆயின் என்பதும் அங்க விகுதி நிலை என்று செயல்படுகிறது. இந்த ஏ கூட்டல் ஆயின் இது ரெண்டும் விகுதி, ரெண்டு தனித்தனி விகுதியா அங்க நிக்கல. அந்த இடத்துல வந்தான் என்ற வினைமுற்றோடு சேரும் பொழுது இது ரெண்டும் ஒரு சொல் நீர்மை இல்லை, விகுதி நிலை இல்லை. இது விகுதின்னு சொல்ல முடியாது, விகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு சொல் நேர்மையில் அங்கு சேர்ந்து வந்தான் என்ற வினைமுற்றோடு சேர்ந்து வந்தானாயின், வந்தானே ஆயின், வந்தானே யாமாயின், ஏ ஆம் ஆயின், இதுல 3 விகுதி நிலையில் உள்ள சொற்கள் இருக்கு, கிளவிகள். சரி, இதனால என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆய்வு நீங்க செஞ்சிருக்கீங்களா? என்ன பயன்? தமிழின் வளர்ச்சி நிலையை அறிந்து கொள்ள இது நமக்கு உதவுகிறது. தொல்காப்பியர் காலத்திலிருந்து இன்றைய வரையில் தமிழின் குறிப்பா வினையெச்சம், வினையெச்ச வகையில எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது என்பது, அந்த வினையெச்சம் என்று பார்க்கும்போது அது அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது பல்வேறு வகையில நம்ம இப்ப சொன்னது போல அமைந்திருக்கிறது. தமிழ் ஆய்வாளர்களுக்கு இது ஒரு ஆய்வுக்களத்தை அமைத்துக் கொடுக்கும். இதுக்கு மேல ஆராயும் நினைக்கிறவங்க இது போன்று மற்ற ஆராயலாம். இதுல இருந்தும் ஒரு தொடக்கமாக இது தொடர்ச்சியாக ஆராயாத இடம் கொடுக்கும். தமிழ் இலக்கண ஆர்வலர்களுக்கு பார்வை நூலாக இது விளங்கும். நன்றி. வணக்கம். முனைவர் பூலோகரம்பை, திராவிட பல்கலைக்கழகம். ரொம்ப சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, தமிழ் தெலுங்கு 2 மொழிகள் தெரியும், டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கேன். தமிழில் எதிர்மறைகள் நெகட்டிவ்ஸ் இன் தமிழ், அதை பத்தி இது. எதிர்மறை என்பது ஒரு தனி வகை என்று, எல்லா வினைகளுக்கும் உடன்பாடு எதிர்மறை என்ற 2ம் உண்டு. அதனால் எதிர்மறை என்பதை வினையின் ஒரு பகுதியாக கொள்ளாமல் அதை வினை வகையின் ஒரு அமைப்பாக கொள்ளலாம். உடன்பாட்டு வினைகளுக்குள்ள பொருள் அமைப்புகள் ஏவல், வியங்கோல், நிபந்தனை போன்றே எதிர்மறை வினைகளுக்கும் பொருள் அமைப்புகள் உண்டு. எதிர்மறை பொருள் சொல்லமைப்பிலே காணப்படுகின்றது. எதிர்மறை தொடரமைப்பு வினை முற்றாக, வினை எச்சமாக, பெயரெச்சமாக, தொழிற்பெயர் தொடர் அமைப்பினை பெற்று வருகின்றன. நோக்கம்: இக்கட்டுரையின் நோக்கம் இலக்கணங்களில் எதிர்மறைகள், சங்க இலக்கியங்களில் எதிர்மறை விகுதிகளாக, வினைகளாக எவையவை பயன்படுத்தப்பட்டன, இக்கால தமிழில் எதிர்மறைகள் விகுதிகளாக இடம்பெற்றுள்ளனவா அல்லது வினைச்சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றனவா, துணைவினைகள் பயன்படுத்தப்படுகின்றனவா அல்லது வேறு தொடரமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றதா, எதிர்மறை தொடரமைப்புகள் எவையவை, அவை உணர்த்தும் பொருட்கள் யாவை போன்றவற்றை பற்றி ஆராய்வதே ஆகும். இலக்கணங்களில் எதிர்மறைகள். தொல்காப்பியர் தமது தொல்காப்பியத்தில் சுமார் 12 சூத்திரங்களில் எதிர்மறையை பற்றி குறிப்பிட்டிருந்த போதிலும் அவற்றின் அமைப்பு பற்றியும் பகுப்பு பற்றியும் எங்கேயும் விளக்கமாக குறிப்பிடவில்லை. இன்னே, செப்பல், இல்லை, இல் போன்ற எதிர்மறைகள் குறித்து குறிப்பிடுகின்றார். அவருக்கு பின் வந்த நன்னூலாரும் ஆவே எதிர்மறை கண்ணதாகும் என ஆகாரம் எதிர்மறையை குறிப்பதாக சுட்டுகின்றார். வீரமாமுனிவர் தெரிநிலை குறிப்பு பெயரச்சங்கள் எதிர்நிலை பொருளை உணர்த்தும் என்கின்றார்.
மேலும் தொல்லூர் விளக்கத்தில் எதிர்மறை இடைநிலையாக மட்டுமல்லாது ஐம்பால் மூவிட விகுதிகளாகவும் வியங்கோலிலும் வினையச்சங்களாகவும் வரும் என்கிறார். தொல்காப்பிய கருத்தை அப்படியே வழிமொழிகிறது முத்துவீரியம். ஜி.யு. போப் அவர்கள் எதிர்மறை வினை முக்காலத்திற்கும் பொதுவாக வரினும் பெரும்பாலும் எதிர்காலத்திற்கு உரியனவாக வழங்கப்படுகின்றன. எதிர்கால வினைச்சொற்களில் மட்டுமே இவை இவ்வாறு நிற்றல் இல்லை என்கிறார். இலக்கண நூல்களின் வாயிலாக அல், ஆ, ஆத், ஆது, ஆமை, ஆமே, அன், இல், இல, போன்ற விகுதிகளும் அரிது, அன்று, இன்று, இல்லை, இளன், மாட்டு போன்ற சொற்களும் எதிர்மறை பொருளை தருவதாக அமைந்துள்ளன. தொடர்நிலையில் வினையோடு ஓ, ஏ போன்ற விகுதிகள் இணைந்து எதிர்மறை பொருளை தருகின்றன. மொழியியலார் எதிர்மறை வினைகளை துணை வினைகளாக உருபன், மார்பியம், தொடரன்கள், சின்டாக்ஸ் அடிப்படையில் பாகுபாடு செய்கின்றனர். சங்க இலக்கியங்களில் எதிர்மறைகள். சங்க இலக்கிய தொடரமைப்புகளில் பெரும்பாலும் அல், இல் ஆகிய 2 எதிர்மறை விகுதிகளை இடம்பெற்றுள்ளன. அவை எண்பால் இட விகுதிகளை பெற்று வரும் காலம் காட்டாது. ஈயாயினும் இறங்குவே அல்லேம், மறவர் செல்லேம் அல்லேம் என்னார். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே எண்பால் இட விகுதிகளை பெற்று அந்த எதிர்மறைகள் வரும். அதுக்கப்புறம் வினா எதிர்மறை. சங்க இலக்கியங்களில் வினா எதிர்மறை அமைப்பு இடம்பெற்றுள்ளன. வருந்துவோம் அல்லமோ அகநானூற்றுல, நீ இறங்குவை அல்லையோ. அடுத்து சூழ்நிலை சார்ந்த எதிர்மறை. சில சொற்கள் உடன்பாட்டு பொருளை ஒரு இடத்திலும் எதிர்மறை பொருளை மற்றொரு இடத்திலும் தரும். அவற்றையே சூழ்நிலை சார்ந்த எதிர்மறை என்பர். இத்தகைய சூழ்நிலை சார்ந்த எதிர்மறைகள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன. புறந்தோர் புன்கண் அருளலும் உணர்ந்தோருக்கு ஒத்தன்று. மேலே உள்ள எடுத்துக்காட்டில் ஒத்தன்று உடன்பாட்டு பொருளை தந்துள்ளது. பின்வரும் எடுத்துக்காட்டில் ஒத்தன்று எதிர்மறை பொருளை சுட்டுகின்றது. நீயே அருளிலையாகி இன்னே ஆகுதல் ஒத்தன்று. அகநானூறு. பெரும்பாலான இடங்களில் ஒத்தன்று உடன்பாட்டு பொருளையும் சிற்சில இடங்களில் எதிர்மறை பொருளையும் தருகின்றன. இதேபோன்று குறளில் எனல் என்னும் சொல் ஒரே பாடலில் உடன்பாட்டு பொருளையும் எதிர்மறை பொருளையும் குறிக்கின்றது. செல்லாம், ஓம்புமதி போன்ற சொற்களும் உடன்பாட்டு பொருளையும் எதிர்மறை பொருளையும் தருகின்றன. அவற்றுக்கான சான்றுகள் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த குறள் எடுத்துக்காட்டு மகன் எனல், மக்கள் பதடி எனல் அப்படிங்கிறது உடன்பாட்டு பொருளையும் பின்னாடி எதிர்மறை பொருளையும் தருது. எதிர்மறையும் உடன்பாடும் அடுக்கி வருதல். சங்க இலக்கியங்களில் எதிர்மறையும் உடன்பாடும் அடுக்கி வருதல் அமைப்பு இடம்பெற்றுள்ளது. அத்தகைய அமைப்பில் உள்ள எதிர்மறை தொடர்கள் கவிஞரின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. சங்க இலக்கிய கவிஞர்கள் இவற்றை ஒரு உத்தியாகவே பயன்படுத்தியுள்ளனர். மேலும் சங்க இலக்கியங்களில் எதிர்மறை உவமை, எதிர்மறை உருவகம் போன்றவைகளும் கவிஞர்களின் உத்தியாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு அரியேம் அல்லேம் அறிந்தனம். அதாவது அல்லேம் அப்படிங்கிற எதிர்மறையும் வருது, அறிந்தனம் அப்படிங்கிற உடன்பாடும் ஒரே தொடர்ல எதிர்மறையும் உடன்பாடும் வருது. இது கவிஞர்களினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இக்கால தமிழில் எதிர்மறைகள். இக்கால தமிழில் எதிர்மறைகள் விகுதிகளாக, சொற்களாக, துணைவினைகளாக வருகின்றன. விகுதிகளாக ஆ, ஆத், ஏ, ஓ போன்றவைகளும், சொற்களாக இல்லை, அன்று, இன்றி போன்றவைகளும், துணைவினைகளாக மாட்டு, முடியாது, ஆகாது, கிட்டாது, கிடைக்காது, கூடாது, செல்லாது, தகாது, தராது, நிக்காது, பாக்காது, போகாது, போதாது, வராது, வேண்டாம் போன்றவைகளும் எதிர்மறைகளாக செயல்படுகின்றன. எடுத்துக்காட்டு நானா, காணாது, காணேன், உண்டோ, படிக்கவும் பாடவும் இல்லை. நான் அவனில்லை, அது ஒன்று இது, அவன் மட்டுமின்றி. நான் வரமாட்டேன், நான் வர முடியாது. இந்த மாதிரி துணைவினைகளும் செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினை வெச்சத்துக்கு பின்னாடி எதிர்மறை பொருளை கொடுக்குது. துணைவினைகளில் மாட்டு, வேண்டாம், முடியாது, கூடாது, வராது போன்ற எதிர்மறை துணைவினைகள் செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்திற்கு பின் எதிர்மறை பொருளை தரும். மாட்டு மட்டுமே எண், பால், இட விகுதிகளை பெற்று எதிர்காலத்தை உணர்த்தி வரும். அதுவும் அக்ரிணை, படற்கை, ஒருமைப்பன்மை தொடர்களுக்கு இது பொருந்தாது. மற்ற எதிர்மறை துணைவினைகள் எண், பால், இட விகுதிகளை பெறாது எதிர்காலத்தை உணர்த்தி வரும். சொல்நிலையில் 2 வழிகளில் எதிர்மறை வெளிப்படுத்தப்படுகின்றன. எண்பால் இட விகுதிகளை நேரடியாக வினைகளுடன் சேர்ப்பது, எதிர்மறை விகுதிகளை வினைகளுடன் சேர்ப்பது. நான் வாரேன், அது